அடுத்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் என்கிற யோகத்தை இந்த வாரம் உங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகத்தோட தான் இந்த வாரமே துவங்குதுங்க. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே மிக சிறந்த வாரமாக இருக்கும் போது மனதில் மகிழ்ச்சியும் தெய்வ பக்தியும் மேலோங்கக்கூடிய வாரமாக இருக்கும் போது உங்களுடைய தகப்பனாருக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கியத்தன்மை பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தன்மை மேம்படக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ 10ஆம் இடத்துல சில சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால தொழில் அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் மேல அதிகாரிகளோட ஆதரவும் அரவணைப்பும் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தினுடைய கடைசி அதாவது வியாழன் வெள்ளி இந்த மாதிரியான கிழமைகளில் உங்கள் பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிற காரணத்தினால அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியில் சிறு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனக்குறைவின் காரணமாக ஏதேனும் நெருப்பு மின்சாரம் சாக்கடிக்கிறது அது மாதிரியான நிகழ்வுகள் ஒரு சிறிய பாதிப்புகள் உங்களுக்கு வரும். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையுங்க. ஏழாம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய மனைவி பேரில் கடன் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, நிலம் வாங்குறது போன்ற சம்பவங்களை இந்த வாரத்தில் நடத்திக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. பேச்சில் சற்று நிதானம் காட்டுவது நல்லது. வரவுக்கு தகுந்த வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் 8ல் குரு இருந்தாலும் சிறப்பான வாரமாகவே இருக்குது. நன்றி.